ஃபைனலாக இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றி நெல்சன் திலீப்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜும் நெல்சன் திலீப்குமாரும் ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் சூப்பரான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் பிக் பாஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் 2 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ நான் வந்து பிக் பாஸ் டைரக்ஷன் முடிஞ்சு 2 படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து இந்தியன் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து நான் கமல்ஹாசன் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்தியன் 2 ட்ராவல் ஆகும்போது எனக்கும் வந்து இந்தியன் 2 கனெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் என்னை வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக செம்மையாக வந்து திட்டுவாங்க. அது என்னன்னா பிக் பாஸ் சீசனில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பேன். அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும்போது வந்து அதில் வந்து தமிழில் வந்து மிஸ்டேக் இருக்கும். தமிழில் மிஸ்டேக் இருந்தால் கமல்ஹாசனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வந்து நான் நிறைய டைம் வந்து திட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 அப்டேட்டுக்கு நீங்களாம் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அதை விட பயங்கரமாக நான் தான் அதிகமாக அப்டேட் வந்து கேட்டிருக்கேன். முக்கியமாக வந்து லியோ திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அனிருத் கிட்ட கேட்டாங்களாம். அதே மாதிரி வந்து நெல்சன் வந்து பீஸ்ட் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து அனிருத் கிட்ட வந்து அப்டேட் கேட்பாங்களாம். அதுக்கப்புறமா வந்து ஜெயிலர் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து அனிருத் கிட்ட வந்து அப்டேட் வந்து இந்தியன் 2 பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்களா நெல்சன் திலீப்குமார். அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் அவர்கள் சங்கரை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க. அதை வந்து என்கிட்ட வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சங்கர் அவர்கள் அதுக்கப்புறமா ஜெயிலர் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் வந்து சங்கரை பற்றி பேசியிருக்காங்க. சங்கர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து மானிட்டர் பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி சங்கரை பற்றி என்கிட்ட வந்து புகழ்ந்து தள்ளிட்டே இருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஷேர் பண்ணி